மரங்கள் வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் கோ கிரீன் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஓபன் முறையில் அனைத்து வயது ஆண்கள் பெண்கள் என 6 பிரிவுகளில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள், மரக்கன்றுகள் மற்றும் சான்றிதழ்களை நடிகர் ரஞ்சித் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகமான நிகழ்வு என்பதை தாண்டி நீயா நானா என சென்றுவிட்டது. ஒருவர் மீது ஒருவர் சேற்றையும் சந்தனத்தையும் அள்ளி வீசும் செயல்கள் நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய அரசும் மாநில அரசும் குழு அமைத்தது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் எந்த கூட்டணி அமைந்தாலும் நமக்கு நல்லது நடைபெறுகிறதா என பார்க்க வேண்டும். நல்ல கூட்டணி அமைந்து நல்லது நடந்தால் எனக்கு மகிழ்ச்சிதான். கோவை மேம்பாலத்திற்கு தீரன், சின்னமலை பாபு, சிதம்பரனார் போன்றவர்கள் பெயரை வைத்திருக்கலாம். ஆனால் இந்நிகழ்வில் ஜிடி நாயுடு என்பவர் குறித்து நாயுடு என்ற ஜாதி பெயரை வைத்து அவதூறு பேசுவது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனெனில் அவரும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை வழங்கியுள்ளார். ஆனாலும் ஜாதி பெயர்கள் உள்ள தெருக்கள் பெயரை மாற்ற வலியுறுத்தும் நிலையில் இது தேவையற்றது எனவும் தற்போது பத்திரிகையாளர்களிடம் பேசுவதற்கு பயமாக உள்ளது. அவர்கள் வைக்கும் தம்ப்நெயில் பார்க்காமல் கூட திட்டி தீர்க்கிறார்கள் என தெரிவித்தார். ஆமா, இது மிகப்பெரிய ஒரு தேவையான ஒண்ணு. என்னன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஜிம்முக்கு போறோம், மற்ற விஷயங்கள்லாம் செய்யறோம் அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு ஓடுறவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ஓடுறவங்க எல்லாம் இது ஏதோ தற்சமயம் நம்ம ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா இல்லாம இந்த கேசிஎம் அறக்கட்டளைன்ற இந்த அமைப்பின் மூலமாக வருஷம் வருஷம் மக்களுக்கான விழிப்புணர்வு நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மண்டபம் கூட பாருங்க, இந்த அறக்கட்டளையின் மூலமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்டி இதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தான் விட்டுருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இவங்க நடத்துகிற இந்த மாரத்தான் ஒரு சிறப்பானது. உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, இயற்கை வளங்களுக்காக, மனித ஒற்றுமைகளுக்காக நடத்தக்கூடிய இந்த மாரத்தான்ல நான் கலந்துக்கிட்டு எனக்கு வெரி ப்ரௌட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அது அரசியலாவே இருக்கு. அது வேற எப்படி ஏதாவது மாறி வருமா என்ன? இப்போ உச்சநீதிமன்றத்துல நடிகர் விஜய் கொடுத்திருக்கிற தகவல்கள் தமிழக அரசு கொடுத்த தகவல்கள் அதாவது ஒரே நேரத்துல எப்படி 4 மணி நேரத்துல இத்தனை போக்குவரத்து எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தொடர்ந்து தமிழக அரசை பார்த்து கேள்விகள் எடுத்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு வரணும். அரசியல்ல பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில முதல் கருத்து சொல்றதே கஷ்டமா இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் இது இறந்து போன 41 பேர்த்த பத்தி நம்ம அதுக்கான சிந்தனை எங்கேயுமே இல்லை. எல்லாம் அதெல்லாம் கடந்து இப்ப நம்ம நீயா நானா போட்டிக்கு ஒரு அரசியலாக இது போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் இது எப்படின்னா, இது ஒருத்தர் மேல் ஒருத்தர் சேத்த வாரி வாரி இறைக்கிறதும், சந்தனத்தை வாரி வாரி இறைச்சிக்கிறதும், இறுதியில நான் நீ என்னாலதான் இல்ல ஒன்னாலதான் சொல்லி பழி சுமத்தி எல்லாமே வாக்காக மாறக்கூடிய சூழல் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல மத்திய அரசு ஒரு குழு அமைச்சதுக்கும் நன்றி தான். தமிழக முதல்வர் தலைமையில ஒரு நீதிபதி அறிக்கையில் பண்ணது நல்லதுதான். இப்போ வழக்காடு மன்றத்துல இதுக்கான விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டே இருக்குது. நடக்கும் பொழுது நானும் மக்களாக அதை ஊர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிற்கும் பொழுது நாம் சுயமா பொதுவா ஒரு கருத்தை சொல்வதோ, ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அதனால யாருக்கும் முட்டு கொடுத்து பேசுறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் மக்களாக ஒரு நல்ல விஷயத்தை தீர்ப்பை எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அதிமுக கூட்டணியில தாவேக வரும் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி யார் வந்தா நமக்கு என்ன சாமி? நல்ல மழை பெய்யுமா? விவசாயம் நல்லா இருக்குமா? இந்த மக்கள் நல்லா இருப்பாங்களா? தமிழ்நாட்டோட கடன் அடையுமா? சமத்துவமா இருக்குமா? பள்ளி கல்வி சீராகுமாங்கிறதா நம்ம எல்லாத்தோட குறை. நிச்சயமாக நல்ல கூட்டணியில் அமைந்தால், நல்ல மாற்றங்கள் கிடைத்தால், யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கான சமூக பணியும் மக்கள் நலனுக்காக ஒரு தலைமை வருவதில் மனசார நானும் உங்களோட வரவேற்கிறேன். பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த கூட்டணி என்பது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறதெல்லாம் இனி போக போக தான் தெரியும். நீங்க கேட்குறீங்க, இது கூட சேருமா, அது கூட சேருமான்னு கேட்குறீங்க. அது தெரிஞ்ச ஐடியாலஜிக்கல் எனக்கு அதை பத்தி சொல்லவே தெரியல. ஏன்னா 3 மாசம் இப்ப பேசுற இப்போ இந்த வாரம் நம்ம ஒரு 2 பேரும் பாராட்டி பேசுறோம்னா அடுத்த வாரம் எதிர்கருத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. தொடர்ந்து ஒரு கணவன் மனைவா இருக்கிற கூட்டணியை நீங்க வாழ்க்கையிலே பார்க்க முடியாது இல்லை. டெம்பரவரியா இருக்கிற கூட்டணியை எவ்வளவு தூரம் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லை சார். இல்லைண்ணா, ஏதோ 2 காட்சிகளையும் பார்த்தேன், 2 வீடியோக்களையும் நம்ம நானும் உங்களை மாதிரி தான் சார். நான் சும்மா இந்த யூடியூப்ல பாக்குறது தான். பட் இதனுடைய ரியாலிட்டி சம்பவம் நமக்கு தெரியாது இல்லை. இப்போ அவங்களோட ரியாலிட்டி சம்பவம் தெரியாது. ஸோ இதை குறித்து நம்ம பேசுறது நல்லா இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
கோயம்புத்தூர் பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயர் வச்சது வந்து ஒரு பரவலாக பேசிக்கிறாங்க. இந்த நாயுடுங்கிற பேர் வந்து திமுக முன்னாடி அழிச்சாங்க, இப்போ வந்து அது பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு. அதை பத்தி என்ன? ஆமாம்மா சார், இப்போ என்ன கேட்டீங்கன்னா தீரன் சின்னமலை ஐயா பேரை வச்சிருக்கலாம்னு சொல்லுவோம், செக்கிழுத்த வாவு சிதம்பரம் பிள்ளை பேரை வைக்கலாம். நமக்காக, மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராடி உயிர் நீத்த நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தியாகமா நம்ம எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு மனசுக்குள்ள. அதே நேரத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இப்ப பிரச்சனை வந்து ஜிடி நாயுடு, அந்த நாயுடு தான் உங்களுக்கு பிரச்சனையா? அந்த ஜிடிங்கிறது பிரச்சனை இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவரும் பல அறிவியல் விஷயங்களை, பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவரும் சொல்றது, அவரும் நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் அவரும் நிகழ்த்தி இருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம பொதுவா வந்து அந்த தனிப்பட்ட மனிதனை, இப்ப நம்ம சாதி, இதுதான் சொல்றேன், இந்த சாதி மதம் இந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு மேம்பலம் திறக்கையில கூட ஒரு பொதுவா ஒரு மனிதனை நம்ம தவறா பேசுறது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஆனாலும் இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. என்னன்னா சாதிய பெயர்களை நம்ம எல்லா இடத்துலையும் நீக்கணும்னு சொல்றோம். எல்லா இடத்துலையும் சாதி பெயர் வரக்கூடாது, தெருவுக்கு கூட சாதி பெயர் வரக்கூடாது, எதுலையுமே வரக்கூடாது. ஸோ எங்கேயுமே நதி, நீர்நிலைகள், ஆறுகள், சந்து, பொந்து, ஏரியா, எந்த இடத்துலையும் எந்த அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அது மனசார நம்ம எல்லாரும் வரவேற்கிற தமிழ்நாட்டு மக்கள். பட் அப்படி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி ஒரு அடையாளத்தோட பேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்டிப்பா நானும் ஏன்னு கேள்வி. ஸோ அப்போ அது வந்து ஒரு சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் இடமில்லாத ஒரு செயல்ங்கிறதுனா, அப்ப இதுதான் சமூக நீதியை நான் எப்படி எடுத்துக்கிறது? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்றது உங்களுக்கு உண்மைதானே? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு யார் பேரை வச்சாலும் ஜிடி நாயுடுங்கிறது அவரோட பேரை வச்சிருங்க, அந்த அடையாளம் தேவையில்லை. இல்லைன்னா நம்ம காலகாலமா இருக்கிற அடையாளம் நமக்கு தேவைதான் படுது. சரி, இதெல்லாம் ஒழிக்கணும்னா முதல்ல ஸ்கூல்ல வந்து நம்ம சர்டிஃபிகேட்லயே இருக்குல்ல, அதையே தூக்கிட்டா முடிஞ்சு வச்சுக்கல. ரொம்ப சிம்பிள் தானே, எதுக்கு நமக்கு போராட்டம் இல்லையா? ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. வேற சாமி நீங்க சொல்லுங்க. இல்ல சாமி, நான் என்ன சொல்ல வரேன், நம்ம எல்லாம் சந்திக்கிறோம். இப்ப நீங்க பத்திரிகையில பேட்டி கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு. என்ன பயமா இருக்குன்னா, நீங்க தான் தவறா நினைச்சு கூடாது. நான் முன்ன பேசுனா, நம்ம ஒன்னும் பேசுறோமோ, அந்த தலைப்பு இருக்குல்ல, கம்பெனியில் போடுறாங்கல்ல வெளியே. சரி, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம யாருமே வன்முறைக்கான ஆள் கிடையாது. நம்ம எல்லாம் மனசு மேல அன்புதான் வச்சிருக்கோம் சாமி. யாரை பார்த்தாலும் நேசிக்கிறோம், அன்புதான் வச்சிருக்கிறோம். அதுல நிறைய பிரிவினைகள் உண்டு பண்றது நிறைய, அது உங்களுக்கு புரியுதுல்ல? அதாவது நாம் என்ன இப்ப இந்த வீடியோ முழுமையா பாக்குறது, இப்ப T20 மாதிரி டெஸ்ட் மேட்ச் எல்லாம் போயிடுச்சு. இப்ப முன்னாடி எல்லாம் உள்ள என்ன பேசியிருக்கானாலும் தெரிய வரும். இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த மேல போற தலைப்பு பிரச்சனை ஸ்க்ரோல் பண்ணிடுவான், கீழே திட்டிடுவான் அவனை. இப்படியா? அட உள்ள போய் பாருப்பா, உங்களுக்கு புரியுதுல்ல? ஸோ அது எனக்கு ரொம்ப, ஊடகத்துல என்னுடைய வேண்டுகோள் தான் எப்பவுமே. அதனாலதான் சில விஷயங்கள் நான் யோசிச்சு சொல்றேன், வேற ஒன்றுமே கிடையாது.